இசை படிக்கட்டு இங்கே தான் இருக்குது. வணக்கம். ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோயில்களை பற்றியும் முக்கியமான கோயில்களை பற்றிய தகவல்கள், பயண வழிகாட்டி மற்றும் ஆன்மீக தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் கும்பகோணத்தில் இருக்கிற தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கும்பகோணத்துக்கு முன்னாடியே ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த தாராசுரம் வருங்க. அங்கே தான் இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் இருக்கு. தாராசுரம் வந்தாச்சுங்க. அங்கேருந்து 1 கிலோமீட்டர்ல கோவில் இருக்கு. இதை பார்த்தீங்களா குளம். கும்பகோணத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது மாதிரி குளங்கள் இருந்தது. நிறைய குளங்களை இப்பெல்லாம் எல்லா ஊர்களையும் பார்க்க முடியறது இல்லை. ஆனா அங்க நிறைய குளங்கள் அங்கங்க பார்த்தங்க. கோவில் கிட்ட வந்துட்டோம். எவ்வளவு பெரிய கோவில். சுத்தியும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தஞ்சாவூர் கோவில் மாதிரியே புல்தரையெல்லாம் அமைச்சு மரங்கள் அது மாதிரி மக்கள் இலைப்பாடுற மாதிரி சூப்பரான கோவிலுங்க. ரொம்ப அழகான கோவில். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 48,000க்கும் அதிகமான சிற்பங்கள் இங்க செதுக்கி இருக்காங்க. மிக நுண்ணிய சிற்பங்கள் இங்க இருக்கு. சிற்பிகளின் கனவு கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிற்பிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு தான் கூட்டிட்டு காமிப்பாங்களாமா. அப்படி ஒரு அருமையான கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போலாம். பாருங்க, 2 பக்கமும் எவ்வளவு அழகான புல் தரைகள் எல்லாம் அமைச்சு சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, கோவிலோட வெளியிலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குங்க. இந்த கோவில் பாத்தீங்களா, இந்த கோவிலோட மேல மதில் சுவர் மேல பாருங்க நந்தி அமைச்சிருக்காங்க. பாருங்க, தஞ்சாவூர் கோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த கோவில்லையுமே மேல ஃபுல்லா நந்தி இருந்தது. வாங்க போவோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வண்டி விட்டுக்கலாங்க. லெஃப்ட் சைடு போனாதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இதோ இதாங்க லெஃப்ட் சைடு போகணும். வண்டி பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்கு. டீ ஜூஸ் அது மாதிரி கிடைக்கும். பாத்ரூம் எல்லாமும் அங்கேயே இருக்குங்க. நாங்கள் வர்றப்போ ஒரு 3:10 அப்படி இருக்குங்க. அதனால கோவில் திறந்திருந்தது. உள்ள சன்னதிலாம் திறக்கல. வெளியில எல்லாம் மரங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கடியில நிறைய பேர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கோவில் ஓபன் பண்றதுக்காக. இதுதான் வழிங்க. வாங்க அப்படியே இறங்கிதான் கோவிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். கல்லிலேயே படிக்கட்டு. சுத்தி பாத்தீங்கன்னா கல்லிலேயே தான் சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க. படிக்கட்டும் கல்லு தாங்க. வெளியில அந்த கோவிலை பத்திய தகவல்கள் இருந்தது. பெரிய நந்தி அதெல்லாம் தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா இப்படி இருக்குங்க. எல்லாம் பயங்கரமான வெயிலுங்க. அதனால எல்லாம் நிறைய பேர் அந்த மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு தேர் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாருங்க, தேருக்கு எப்படி சக்கரம் இருக்குமோ அந்த மாதிரி சக்கரம். படி ஏற இடத்துல 2 யானை. இந்த பக்கம் மண்டபம் தேர் மாதிரி அமைச்சதுனால அதுக்கு சக்கரம், குதிரை எல்லாமே இருக்கு. இந்த கோவிலானது 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதுங்க. இதுவும் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கமா அறிவிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தேர் போன்ற மண்டபத்துல எவ்வளவு நுணுக்கமான எத்தனை சிற்பங்கள் பாருங்க. ஒன்னொன்னும் அவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காங்க. 2 பக்கமும் பாத்தீங்களா சக்கரம், குதிரை எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இங்க பாருங்க எத்தனை சிற்பங்கள், எத்தனை கல்லு விதவிதமா ஒன்னொன்னு ஒரு கலர்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமா அட்டாச் பண்ணதா சொல்றாங்க. அந்த மாதிரி இது இங்கேயே ஒரு கல்லை வச்சு அப்படியே சிலை வடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு நுணுக்கமா எத்தனை சிற்பங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த கோவிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுக்கள் இருக்குங்க. தூண்கள் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும், சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும், நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும், தேர் போன்ற வடிவில் வந்த மண்டபம் அப்படின்னு பல அரிய சிற்ப கலை படைப்புகளை இந்த கோவில்ல தாங்க நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலோட கருவறை விமானம் பாத்தீங்கன்னா 5 நிலை மாடங்களுடன் 80 அடி உயரம் உள்ளதுங்க. 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் இந்த கோவில்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜ சோழன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்துக்கு மாற்றி அங்கு கட்டிய கோவில் தாங்க இந்த ஐராவதீஸ்வரர் கோவில்.
முதலில் இக்கோவில் இறைவனுக்கு ராஜராஜேஸ்வர முடையார் என்ற பெயர் வழங்கப்பட்டு பின்னர் ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது. ஏன்னா இந்திரனின் யானையான ஐராவதம் இக்கோவில் வந்து வழிபட்டதா சொல்றாங்க. அதனாலதான் இங்கிருக்கும் சிவனுக்கு ஐராவதீஸ்வரர் அப்படின்னு பெயர். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்கும். கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம். கோவில் திறந்திருக்கு. உள்ளே வந்து சுவாமி ஒன்று திறக்கல, 4 மணி தான் திறப்பாங்க, பூட்டியிருக்கு. கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அங்க இருக்கிற மண்டபத்துல சுத்தி இங்கேயும் மண்டபம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா சில கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கருவறை விமானம் பாருங்க, 80 அடி உயரம், எவ்வளவு ஜம்முன்னு இருக்கு. இப்படி ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனாலதான் கோவில்ல எல்லாம் போனை வந்து பேன் பண்ணிடுறாங்க. சன்னதி திறக்காதனால சரி இப்படியே இந்த மண்டபத்து இதுல உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா 4 மணி தான் திறப்பாங்கன்னாங்க. சரி அதுக்குள்ள நம்ம உள்ள போய் சுத்தி கோவில் எல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு இருந்தேன் நானு. ரீல்ஸ் கோஷ்டி. அந்த கோயில்கள் எல்லாமே சுற்றி இது மாதிரி மண்டபம் இருக்கும். அங்க கோவிலுக்குள்ள தரையில வந்து இருக்கிற புல் செடிகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. பராமரிப்பு பணியும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. லிங்கோத்பவா. சுத்தி பாருங்க எவ்வளவு சிற்பங்கள். இது என்னமோ ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருந்துச்சு. உள்ள குனிஞ்சு பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா சாமியோட அபிஷேக தண்ணீர் விழுகிற தொட்டி. அதுக்கு ஒரு தொட்டி மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதுவும் கூட பாருங்க முழுக்க முழுக்க கற்களால் அமைக்கப்பட்டதுதான். அத்தனையுமே கோவில்ல இருக்கிற அத்தனை சன்னதிகள், அத்தனை சுவர்கள் எல்லாமே கல்லுனால் அமைக்கப்பட்டது. ஒன்னொன்னும் பாருங்க ஒரு இடத்துலயும் எவ்வளவு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள். சுத்தி எவ்வளவு பெரிய கோவில் பாருங்க. அங்கேயே வந்து ஒரு கிணறு கூட இருந்ததுங்க. இங்க வந்து இந்த கோவில்ல தஞ்சாவூர் கோவில்ல இல்லாத ஒரு அதிசயமான இசை படிக்கட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப நான் பார்க்கல. இந்த தடவை அதை பார்க்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கேயுமே இல்லை. அப்புறம் தாங்க கண்டுபிடிச்சேன் அது எங்க இருக்குன்னு. வெளியில நந்தி பகவான் பக்கத்துல இருந்ததுங்க. இசை படிக்கட்டு இங்கே தான் இருக்குது. இதை தாண்டி தான் உள்ள போயிருக்க தெரியல. இதுதான் இசை படிக்கட்டு. 7 படிக்கட்டு இருக்கும். ஒரு கல்லை எடுத்து ஒரு படிக்கட்டாக உருட்டி விட்டா சரி காம பத நிச அப்படின்னு ஸ்வரங்கள் கேட்கும். இது அழிஞ்சிட்டே வர்றதுனால இதுக்கு சுற்றி இப்படி கிரில் கேட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க, அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் இசை படிக்கட்டு. போன தடவை வந்து கூட நான் பார்க்கல. இப்போ தான் பார்க்கணுன்னு திரும்ப தேடி பிடிச்சி பார்த்தேன். கோவிலை சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக இருந்துச்சுங்க. என்ன அப்படின்றது நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னென்னா அந்த காலத்தில் ஃபோக்கஸ் லைட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நடுவில் வந்து நெய் விட்டு திரி போட்டுருவாங்களாம்மா. அப்போ அந்த நெய் திரி எரிகிறப்ப அதோட பிம்பம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தெரிஞ்சு அது வந்து மேலே கோபுரத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒரு இதை கொடுக்குமாம்மா. என்ன ஒரு மூளை பார்த்தீங்களா. அந்த தேர் போன்ற மண்டபம் இருக்குங்களா, அது மேலே ஏறுறதுக்கு படிதாங்க. அது மேலே ஏறி போய் தான் உள்ளே வந்து ஐராவதீஸ்வரரை பார்க்கணும். இதுதான் அந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூணும் பாருங்கள். அவ்வளவு சிற்பங்கள் ஒன்றுத்துலேயும் வித்தியாசமாக அவ்வளோ இருந்ததுங்க. எல்லாம் வந்து கோவில் ஓப்பன் ஆகாதனால நிறைய பேர் அங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு தூணும் பாருங்கள் அவ்வளோ அழகான சிற்பங்கள். ஒன்றொன்றையும் காமிக்கிறேன் நான், அப்படியே பார்த்துக்கோங்க. பேக் சைடு தான் ஐராவதீஸ்வரர் சன்னதிங்க, திறக்கலை. இதை பாருங்கள், இதில் பாருங்கள் நிறைய இருந்தது. ஒரு தூணில் ஒன்று பாருங்கள் அப்படியே குட்டி குட்டியாக அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ இதுவாக பண்ணுறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஒன்றுமே. இந்த யானை பாருங்கள் எத்தனை பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் அது மாதிரி பாருங்கள் சக்கரம் குதிரை எல்லாமே அப்படித்தான். நிறைய பீஸ் ஆஃப் இது வந்து ஜாயின் பண்ணி இன்டர்லாக் சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணி தான் ஒரு சிற்பமே அமைச்சிருக்காங்க. ஒரு 4:10 அப்படிங்கிறப்ப சன்னதி திறந்துட்டாங்க. ஐராவதீஸ்வரர் நல்லா ஜம்முன்னு பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். உள்ள சிவன் மட்டும்தான் இருக்கார். அம்பாள் கோவில் வந்து வெளியில் இருக்குன்னாங்க. நான் அங்கே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படி போய் அங்கே வந்து இருக்கு போல இருக்குது. 2 மொட்டை கோபுரம் மாதிரி வேறு இருக்குது. அந்த பக்கம் போகணுன்னாங்க. சரி ரொம்ப டிஸ்டன்ஸாக நம்ம கும்பகோணம் வேறு போகணுன்ட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன்.
வழக்கமாக இருக்கிற சைவத்தலங்களின் அமைப்பிலிருந்து சற்றே வேறுபட்டு இங்கே இறைவிக்குன்னு தனியாக ஒரு கோவில் வலது பக்கம் அமைஞ்சிருக்குங்க. இது வழக்கமான தலங்களைப் போல முதலில் அமையப்பட்டு பின் கால மாற்றத்தில் சுற்றுச்சுவர் மறைந்து தனித்தனி சன்னதியாக அமையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குங்க. இருந்தாலுமே 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே பெண் தெய்வத்துக்கும் சமமாய் ஒரு தனி கோவில் அமைந்திருப்பது இதன் சிறப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.